அட்சய திருதியை என்பது மிக புகழ்பெற்ற நாள். இந்த நாளில் நகைதான் வாங்க வேண்டும் என்று கிடையாது. தற்போது சில வருடங்களாக நகை வாங்க வேண்டும் என்று ஒரு ட்ரெண்ட் ஓடிக்கொண்டிருக்கிறது. அட்சய திருதியை மகாலட்சுமிக்கு உரிய நாள். அட்சய திருதியை அன்றுதான் மகாலட்சுமி திருமால் மார்பில் நீங்கா இடம் பிடித்த ஒரு நாள். அட்சய திருதியை அன்றுதான் குசேலன் கிருஷ்ணருக்கு அவல் கொடுத்து வறுமையை போக்கிய நாள். அட்சய திருதியை அன்றுதான் மகாபாரதத்தில் வந்த பாண்டவர்கள் வனவாசத்தின் போது சூரியனிடமிருந்து அட்சய பாத்திரம் பெற்ற நாள். மணிமேகலைக்கு அட்சய பாத்திரம் கிடைத்த நாளும் இந்த நாளே. பரசுராமர் அவதரித்த நாள். பாஞ்சாலியை அவமானப்படுத்த கௌரவர்கள் முயற்சி செய்யும்போது கிருஷ்ணர் அட்சய என்று சொல்லி பாஞ்சாலியின் சேலையை வளரும்படி செய்த நாளும் இந்த நாளே. இப்படி பல புண்ணியம் வாய்ந்த இந்த நாளில் மகாலட்சுமி மற்றும் விஷ்ணுவுக்குரிய எந்த பொருள் வேண்டுமானாலும் வாங்கலாம். உப்பு, மஞ்சள் இதுபோல பொருட்களை வாங்கலாம். வசதி இருப்பவர்கள் நகை வாங்கலாம், கார் வாங்கலாம், என்ன வேண்டுமானாலும் வாங்கலாம். அது அவரவர்கள் விருப்பம். வசதி இல்லாதவர்கள் தன் வழியே சென்று நகைகளை அடகு வைத்துவிட்டு நகைதான் வாங்க வேண்டும் என்று கிடையாது. உப்பு வாங்கலாம், மஞ்சள் வாங்கலாம், கைக்குத்தல் அரிசி வாங்கலாம். இப்படி நம் வீட்டிற்கு சுபமான விஷயங்களை தரக்கூடிய எந்த ஒரு பொருளையும் வாங்கலாம்.